மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம் சார். இது வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து வாயை திறக்காத தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்டிடிவியை சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, அங்கே என்ன சார் நடந்திருக்கு? அதில் வந்து தமிழ்நாட்டு நடிகர்கள்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அது ரஜினி, கமல் தவிர அவங்க எக்ஸெப்ஷன். அஜித்தும் வந்து பேட்டி கொடுக்கறதுன்னா ஒரு ஃபாரின் வெப்சைட்டுக்கு தான் பேட்டி கொடுத்தார். இப்போ இவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. இவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர போகிறாரு, சந்தாக போய் தமிழ்நாட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணன் பேட்டி கொடுக்க மட்டும் என்டிடிவியை கூப்பிட்டு அவர் பேசியிருக்கார். ஆக்சுவலாக என்டிடிவி வந்து ஒரு கான்க்ளேவ் நடத்தியிருக்கு. இவர் எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவார்னு தெரில நமக்கு, ரைட்டா? லயலாவில் என்ன படித்தார், எவ்வளோ இவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்ற மாதிரிலாம் தெரில. இவர் அதிகமாக பேசாத ஒரு ஆள். இவர்கிட்ட பேசின ஜேர்னலிஸ்ட்டுகள் சொல்கிற விஷயம் வந்து இவர் அதிகமாக பேச மாட்டார், அதுவும் இங்கிலீஷில் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் இவர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இவர் வந்து என்டிடிவி ஒரு கான்க்ளேவ் நடத்துது, சவுத் கான்க்ளேவ்னு சொல்லிட்டு. அந்த கான்க்ளேவில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. கமல்ஹாசன்லாம் வராங்க. இங்கே தாவேகா சார்பில் அருண் ராஜ் அவர் வராரு, எல்லாரும் வராங்க. டிஎம்கே சார்பில் பேசுகிறாங்க, அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் உட்காந்து பேசுகிறாரு. அது மாதிரிலாம் இருக்குது. இப்போது அந்த கான்க்ளேவில் இவங்க பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் வரல அப்படின்ற ஒரு குறை அந்த கான்க்ளேவுக்கு இருந்தது. உடனே அவங்க விஜயை காண்டாக்ட் பண்ணேன்னு, அதுக்கு நான் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, பேட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் விஜய். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கான்க்ளேவை வந்து வேற ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு, வீரராகவ், சாம் டேனியல்னு 2 பேர் அவங்ககிட்டலாம் ஒப்படைச்சிட்டு, சிவா அரோர் அப்படின்னு ஒருத்தர் முக்கியமான ஆள், ராகுல் கன்வல் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆங்கர் டெல்லியில், அப்புறம் வசுதா அப்படின்னு ஒரு அம்மா, இந்த 3 பேரும் போய் கேமராவோட போய் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. போன உடனே விஜய் சொல்லிட்டார், பேசிகிட்டு இருந்திருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாராம் விஜய், இன்டர்வியூலாம் வேணாங்க, நம்ம பேசிப்போம் அப்படின்னு. இப்போ பேசும்போது நான் வந்து நீண்ட நாள் ஏம் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், ரொம்ப பிளான் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து அரசியலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட். 2வது, கரூர் சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு, பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு, அதனால தான் வந்து நான் அந்த இடத்த விட்டே கிளம்பி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிவிடுங்க அப்படின்னு. இன்டர்வியூலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 1/2 hour பேசிட்டு அனுப்பிச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே கேமரா இல்லாமல் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணது. இதுதான் கேமராவில் ரோல் பண்ணாமல், கேமராவில் வராமல் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பேசுகிறது வந்து இதுதான் முதல் முறை. அதுலேயும் எங்கள் அண்ணன் விஜய் வந்து சாதனை புரிஞ்சிருக்காரு. அஜித்தாவது நேரடியாக பேசினார், கேள்விகளுக்கெல்லாம் கேட்டாங்க, பதில் சொன்னார், நல்ல இங்கிலீஷ், ஹை இங்கிலீஷ் அஜித். இது அண்ணனோட இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அண்ணன் வாயே திறக்க மாட்டார். அண்ணன் சாதாரணமாகவே வாய் திறக்க மாட்டார். இப்போ சுத்தமாக வாய் திறக்காமல் 1/2 hour கேமரா இல்லாமல் ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு, அதை இவங்க இந்த வந்திருந்த 3 பேரும் விஜய்கிட்ட நாங்கள் பேசிட்டோம், அடுத்தது விஜய் வந்து என்டிடிவிக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர் இந்த மாதிரிலாம் பேசினார், இப்படிலாம் பேசினார், இதெல்லாம் சொன்னார், போனார், அரசியலில் வந்து ரொம்ப நாள் நிற்பேன்னு சொன்னார், கரூர் சம்பவம் ரொம்ப மனசை பாதிச்சதுன்னு சொன்னார், நான் எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திட்டம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் இப்படிலாம் பிளான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படம் வந்து கீழே ஹைகோர்ட்டுக்கு போய் நீங்கள்
வழக்கை வந்து முடிச்சுக்கோங்கன்னு ஹைகோர்ட்டோட பெஞ்ச் வந்து தலைமை நீதிபதி சொல்லிட்டார். இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் அனுப்பிச்சு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே மத்திய சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 2 கேவியட் போட்டு வச்சிச்சு. எங்களை கேட்காம எந்த மனுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடக்கூடாது. அதாவது சந்து கேப்பில் நேற்று சவுக்கு சங்கர் கேட்டாங்கல்ல, ஆவுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுவியா நீ, டெய்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுவியா அப்படின்ற மாதிரி. இவங்க எல்லாமே இந்த சுப்ரீம் கோர்ட் பறவைகள் தான் இவங்கெல்லாம். என்னமோ டெல்லிக்கு போனால் எது நடந்துடும் அது நடந்துடும்ன்ற மாதிரி ஒரு லாபி பண்ணுற மாதிரி பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பிஜேபி லாபி வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நினச்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க மூவ் பண்ண, சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து கேவியட் போட்டு ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்படி இன்டர்வியூ இல்லாத ஒரு இன்டர்வியூ, பேசாத ஒரு பேச்சு, கேமரா இல்லாத ஒரு இன்டர்வியூ, இதை பற்றி ஒரு விஷயம், அதுவும் ஆங்கில ஊடகத்துக்கு. தமிழ் ஊடகத்துக்கெல்லாம் அவர் பேசவே மாட்டார். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் பத்திரிகைகளையும் அவர் மதிக்கவே மாட்டார். இத்தனைக்கும் வலைப்பேச்சுன்னு ஒரு வெப்சைட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் முழுக்க முழுக்க விஜய்னா அப்படியே உருகுறாங்க. அப்படியே விஜய்னா வந்துட்டிங்களா ஐயா விஜய் அப்படின்ற மாதிரி கற்பூரம் காட்டுவாங்க பொழுது. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். குறைந்தபட்சம் அந்த அந்தணனுக்கும் பிஸ்மிக்கும் அவங்கள கூப்பிட்டாவது பேசியிருக்கலாம், தமிழில் பேசியிருக்கலாம். அவங்க ஒன்றும் பொலிட்டிக்கல் சேனல்லாம் கிடையாது, அவங்க சினிமா சேனல் தான். குறைந்தபட்சம் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அதுக்கும் இல்லை. அண்ணன் என்டிடிவி, அதாவது இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்கார்ல, போய் சேர்ந்துருக்காரு. அவர் என்டிடிவியில் என்டிடிவி வந்து தமிழில் விஜய்னு ஒரு சேனலோடு இணைஞ்சு ஒரு கான்ட்ராக்டில் பண்ணாங்க. அதில் ரிப்போர்ட்டராக இருந்தவர் தான் அவர். அப்போ வந்து என்டிடிவி அவர் சொல்லுவார், பிரணாய் ராய் தான் என் எடிட்ரு, அவர் தான் எனக்கு மிக சிறந்த எடிட்ரு, அவர் கூட இருந்தவன் நான் அப்படின்வார். ஆனால் அவங்க சப்கான்ட்ராக்டில் வேலை செஞ்சவர் இவர். இந்த சப்கான்ட்ராக்டில் இருக்கும்போது வீரராகவன்னு ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்டும் கூட தான், அவரை பழக்கம் இவர். அவர் மூலமாக விஜய் சைடுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, விஜயை கொண்டு வரலான்னு. அப்போது விஜய் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு. கூப்பிட்டு அனுப்பிச்சு செருப்பால் அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதுதான் விஜய் வந்து பத்திரிகையாளர்களை மதிக்கும் லட்சணம். இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே திராவிட சித்தாந்தத்திலையும் பெரியார் சித்தாந்தத்திலையும் தான் வராங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சா இது எந்த வகையில் இவங்க ட்ரை பண்ணுறாங்க? ஒருத்தன் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக தெரியும் மேலே வர முடியாதுன்னு நல்லா தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது கிடைக்குமா ஏறலாமா அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய முயற்சி இருக்கும். அதிமுக வந்து கிட்டத்தட்ட டிஃபீட்டோட க்ரஷில் தான் இருக்காங்க. என்ன நீங்கள் வந்து இப்போது சிஓடெக் சர்வே நேற்று நம்ம பார்த்தோம், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 12% வித்தியாசம் வந்து அவங்கக்கிட்ட வருது. ரைட்டுங்களா? இவங்க பாண்டியை வச்சு இவங்க வந்து நாங்கள் 38, திமுக ஒன்லி 33 அப்படின்னு இவங்க போட்டுக்கிட்டு இவங்களே காசு கொடுத்து குளிர் காஞ்சிக்கிட்டாலும். ஆனால் சிஓடெக் சர்வே வந்து முக்கியம். அதில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு 15% கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. 15% அவருக்கு இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் அதிமுக வந்து 12% டிஃப்ரென்ஸில் வருது இல்லையா, இது வந்து அதிமுகவை ரொம்ப மோசமாக இது பண்ணியிருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த 12% கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய கால்குலேஷனாக இருக்குது. அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை நம்ம சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்ட்டு தான். நாம் தமிழர் கட்சி வந்து இப்போது பெரியாரை எதிர்க்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெரியாரை எதிர்க்கிற கொள்கையை கொண்ட கட்சி எது? பாஜக. பாஜக பெரியாரை ஏற்றுக்கிட்ட கட்சி இல்லை. விஜய் தான் பெரியாரை ஏற்றுக்கிட்ட கட்சி, திமுக பெரியாரை ஏற்றுக்கிட்ட கட்சி, அதிமுக பெரியாரை ஏற்றுக்கிட்ட கட்சி. ஏன் அதோட பேர்லேயே வந்து அண்ணா வச்சுருக்கனால, அண்ணா யார்? பெரியாரோடைய தம்பி. அதனால் அதிமுக திராவிட இயக்க கட்சின்னு சொல்லப்படுது. இவங்க இப்போது இவங்களுக்கு எப்படி ஒரு காம்பினேஷன் கொண்டு வர போகிறாங்கன்னா, சீமான் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி, பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் சீமான் கட்சி எதிர்த்து போட்டியிடும்.
பாஜகவோட சீமான் கட்சி கூட்டணி இல்லை, அதிமுகவோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு சீனு, ஒரு நெகோசியேஷன் வந்து அவங்க 2 பேர் தரப்புலையும் போய்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல், ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்புறம் வந்து சீட்டுகள் இதெல்லாம் வந்து பேசி ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சார் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த சந்திப்ப வந்து முற்றிலுமா வந்து மறுத்திருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எதனால? அதாவது கிரீஷ் ஜுடங்கர் அப்படின்னு ஒரு தலைவர், இவங்க வந்து இப்போ சமீபத்தில் மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸில் போட்டாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள், செயலாளர்கள்னு போட்டாங்க. அதில் வந்து கடுமையான அதிருப்தி வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. அந்த கட்சி இருக்கிறதே கன்னியாகுமரியில் தான், வேறு எங்கேயும் கிடையாது. கன்னியாகுமரியில் வந்து விஜய் வசந்த் ஒரு டீம் நிற்க வைக்கிறாரு. நம்ம ராஜேஷ் குமார் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு டீம் நிற்க வைக்கிறார். இந்த 2 டீமுக்கு இடையில் பெரிய சண்டை, குடிமைப்பொடி சண்டை பெரிய அளவுக்கு அங்கே போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு 4 மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 4 மாவட்ட சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு காங்கிரஸோட மேலிட பிரதிநிதி இன்னைக்கு யார்? செல்வ பெருந்தகையால் முடியல. அதுக்கு அடுத்தது யாருன்னா கிரீஷ் ஜோடங்கர் தான். அவர் வந்து சென்னைக்கு வராரு. கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஒரு கலவர பார்ட்டி. இவர் தான் ஆரம்பத்துலேருந்து இவர், தினமலர் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து காங்கிரஸ்குள்ளே நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இவர் முதல்ல வாயை திறந்தது தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. இவர் வாயை திறந்தது தினமலர் எடுத்து போட, அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேர் தான் முக்கியமான ஆட்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்தோடனே விளம்பரம் தேடுவார். இவர் கோவா பார்ட்டி, கோவாவில் காங்கிரஸ் கட்சியே கிடையாது, பிஜேபி ரூல் தான் இருக்காங்க. இவர் கோவாவில் காங்கிரஸை சுத்தமாக அழிச்சவரில் கிரீஷ் ஜோடங்கர் முக்கியமான ஆள். அவ்வளோ நல்ல ஒரு போராடலாம், அவ்வளோ அழகாக உருப்பிடும். இவர் வர்றவர் வந்து விளம்பரம் தேடுறதுக்காக சிஎம்மை பார்க்கணும். ஏற்கனவே இவர் ஒன்று சொன்னார் இல்லையா, நாங்கள் தூதுக்குழு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு 3 மாதம் ஆகுது, திமுக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கார். அதனால் இவர் சிஎம்மை வந்து பார்க்கணுன்னு இவர் ட்ரை பண்ண அப்பாயின்மெண்ட்டை சிஎம் நிராகரிச்சிட்டார். நான் கிரீஷ் ஜோடங்கர்லாம் நான் பார்க்க விரும்பலை, கேசி வேணுகோபால் வரப்போகிறாரு, அவரை பார்ப்பார் சிஎம். அவர் வந்து ராகுலோட ரெப்ரசன்டேட்டிவாக வரப்போகிறாரு, பேச போகிறாரு. அவர் தான் வந்து இந்த விஜய் கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா இந்த கான்செப்டு இங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு இருக்குன்ற கான்செப்டுடையவர் தான் கேசி வேணுகோபால். அவர் வந்து வராரு. அதனால் அவரை வந்து மீட் பண்ணிவிட்டு சீட்டு எண்ணிக்கையை முடிவு பண்ணலான்னு 28+1 ஏற்கனவே திமுகவுடைய ப்ரப்போசல். போன தடவை 25 சீட்டு கொடுத்தோம், நீங்கள் வந்து 18 ஜெயிச்சிங்க, இந்த முறை 25 தரோம், நீங்கள் வந்து 23 ஜெயிப்பீங்க அப்படின்றது தான் சிஎம் வைக்கக்கூடிய அந்த வின்னபிலிட்டி இன்க்ரீஸ், அந்த டாக்டிக்கல் லைனை வந்து ஸ்டாலின் வந்து முன்வைக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா சரி 28 இந்த முறை, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா, அது வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஈக்குவல், ஒரு எம்பி ஸ்டேட் 6 சட்டமன்ற. அப்படி பார்த்திங்கன்னா 28+6 32. இவங்க கேட்குறது 39 பார்லிமெண்ட் தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி. அப்போ 39 சட்டமன்ற தொகுதி இவங்க கேட்டுட்ருக்காங்க. 39 28 இதான் சண்டை. இதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு முடியாதுன்றது வந்து கனிமொழியும், டிஆர் பாலு, சபரீசன் எல்லாருமே போய் சொல்லிவிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணிச்சு. நடுவில் எதுக்கு கிரீஷ் ஜோடங்கர் வந்து அவர் ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு போகிறதுக்கு அப்படின்னா, சிஎம் ஒன்லி டாக் வித் டெல்லி, நோ லோக்கல், நோ கோவா, நோ ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியர் பண்ணி இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. சார், மத்திய உளவுத்துறை வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா, பிஜேபி அதிமுக வந்து தாவேகா கூட கூட்டணி சேரலை அப்படின்னா வந்து பிஜேபி அதிமுகல இருந்து போட்டி போட யாரும் தயாரா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் நிலைக்கும்? பிஜேபியிலையும் சரி, ஏடிஎம்கேலையும் சரி, இது வரைக்கும் வந்து கேண்டிடேட் யார், எந்த தொகுதி அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகலை. இப்போது பிஜேபியில் வந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு வந்து பேராசிரியர் கனக சபாபதின்னு சொல்லிட்டு
மாநில துணைத் தலைவராக இருக்கிறவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆலந்தூருக்கு வந்து தமிழிசை மேடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டி நகருக்கு வந்து வினோஜ் பி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. துறைமுகத்துக்கு வந்து இப்போது இங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதி சேகர் பாபுவுடைய தொகுதி. அதில் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜெயபிரகாஷ்னு மதுசூதனனுடைய ரிலேட்டிவ், அவர் மதுசூதனனுடைய மச்சான். இவரும் ஒரு விதத்தில் மச்சான் தான். யார்? சேகர் பாபு. அவர் வந்து ரியல் மச்சான். அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. இது வந்து ஒரு செட்டப் கேம். சேகர் பாபுவுக்கும் ஜேபிக்கும் இடையில ஒரு செட்டப் கேம். ஜேபி வந்து நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் அவரை கொடுக்குறேன். இந்த மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இவங்க வரவே இல்லை. ரைட்டுங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு நீங்கள் எம்எல்ஏவாக நிற்கணுன்னா 5 கோடி ரூபா கேட்குறாங்க. நயினார் நாகேந்திரனுடைய பையன் மூலமாக பேரம் நடக்குது. 5 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு நீங்கள் எம்எல்ஏவாக நிற்கணுன்னா 5 கோடி ரூபா. நீங்கள் ரொம்ப கட்சிக்காரராக இருந்தீங்கன்னா 2 கோடி ரூபா. இதுதான் வந்து பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இவங்களால் அதுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ண முடியல. பேரம் தான் நடக்குது. யாரும் போய் எல்லாம் காசெல்லாம் கொடுத்துடல இது வரைக்கும். நம்மளும் வாட்ச் பண்ணின்னு தான் இருக்கோம். யார் காசு கொடுக்குறா, எப்படி காசு கொடுக்குறான்னு. ஆனால் இது வரைக்கும் காசு கொடுக்கல. ஆனால் பேரம் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு தயக்கம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொகுதிக்கு இப்போதைக்கு தேர்தலில் ஒரு ஆள் நிற்கணும் அப்படின்னா மினிமம் 20 கோடி ரூபா வந்து செலவு பண்ணணும். நேற்று கூட நம்ம தேமுதிக 200 கோடி ரூபா கேட்குறாங்கன்னு நம்ம பேசினோம். ஒரு தொகுதிக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு கேண்டிடேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுனால 20 கோடி ரூபா செலவு பண்ணணும். இந்த 20 கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன் பண்ணும்போது அவன் எப்படி தருவான்? கலெக்ஷன் பண்ணுற ஆள் 20 கோடி ரூபா நீங்கள் கேண்டிடேட்டாக நிற்கிறவங்களுக்கு எப்படி தருவான்? நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தருவோம். அப்போது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தாவேகா கூட்டணிக்குள்ளே வரலன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஓட்டர் சர்வே தான் 12% வித்தியாசம் இருக்குங்களா? இப்போ விஜய்க்கு வந்து 15%ன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் விஜய் வந்தார்னா அந்த 15% வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா திமுகவை விட அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. அது இருக்கான்றது தெரியல. அது வந்தால் இவருக்கு வந்து இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வருவார். யார்? விஜய். பிஜேபிக்கு ஆதரவாக வரும்போது விஜயோட பேசிக் ஓட்டானா அந்த கிறிஸ்டின் ஓட்டே அடி வாங்கிடும். ரைட்டா? அந்த 15%ன்னு சொல்கிறது ஒரு 6% 5%க்குள்ளே போய்டும். அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அது வந்தப்புறம் தான் தெரியும். ஆனால் வந்தால் தான் ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பிஜேபி காரனும் நம்புகிறான், ஏடிஎம்கே காரனும் நம்புகிறான். அப்போ தான் போட்டி போடவே முடியும். போட்டி போடவே தயாராவாங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும். இதுதான் வந்து மத்திய அரசு நிறுவனம் எடுத்து கொடுத்துருக்க சர்வேயில் இருக்கக்கூடிய ஷாக்கிங் ரிப்போர்ட். ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியா, இந்த கட்சியா, அந்த கட்சியான்னு கேட்டு கேட்டு ஓஞ்சு போய் இப்போ வந்து அவர் தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருதே சார், இது உண்மையா? உண்மைதான். அவர் வந்து தனி கட்சி தொடங்கி அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் இங்கே வர்றதா தான் பிளான். என்னன்னா ஓபிஎஸ் வந்து முதல்லையே ஏடிஎம்கேல பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு 10 தொகுதி கொடுத்துட்டு அவர் வந்து அவைத்தலைவர் ஆக்கலான்னு தான் எடப்பாடியுடைய பிளானாக இருந்தது. ஆனால் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா பிஜேபி வந்து எப்படியும் அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கிடுவாங்க, எடப்பாடியை நீக்கிட்டு அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கிடுவாங்க. ரைட்டா? வேறு யாராவது முதல்வர் வேட்பாளர் ஆக்குவாங்க, இல்லை இவரையே முதல்வர் வேட்பாளர் கம் பொதுச் செயலாளர் ஆக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தார். இதில் வந்து ஓபிஎஸ் வந்து இலவு காத்த கிளி. இலவம் பழம் வந்து பழுக்கும் பழுக்குன்னு ஒரு கிளி காத்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் இலவம் பழம் வந்து பழுக்காது, வெடிக்கும். ரைட்டா? பஞ்சு பஞ்சாக வெடிக்கும். அதான் இலவம் பழத்தோட கேரக்டர். அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த அந்த பழம் பழுக்குன்னு காத்துக்கிட்டு இருந்த கிளி தான் ஓபிஎஸ். ரைட்டுங்களா? இப்போ வேறு வழி இல்லை. இப்போ அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் வந்து 2ஆம் தேதி வராரு அமித்ஷா. அவரோட சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பேசி அவர் வந்து சேரப்போகிறார், கூட்டணியில் சேரப்போகிறார்.
அப்போது இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு தனக்கு வரும்னு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு இல்லையா? இப்போ எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்துட்டாங்க. அதில் இன்க்ளூடிங் டிடிவி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ்ஸு, அப்புறம் இருக்கக்கூடிய மந்திரிகள், இவருக்கு எடப்பாடிக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய மந்திரி உட்பட எல்லாருமே சேர்ந்து நிற்கிறாங்க. என்னென்னா, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்த உடனே ஒன்று தோல்வியாக இருந்தாலும் எடப்பாடியை தூக்கி போடுவானுங்க, வெற்றியாக இருந்தாலும் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டார், மாற்றுவாங்க. இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து ஏடிஎம்கேக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. சார் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதானியால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது, பண்ண போகிற ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாமே வந்து அதானி அவர்கள் வந்து ஃபண்டிங் பண்ணுறாரு, காசு கொடுத்து உதவி பண்ணுறாரு, இப்போ காசு கொடுத்து செட்டில் பண்ணுறாரு, அந்த மாதிரி வச்சுக்கலாம், காசு கொடுத்து செட்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார் நடக்குது? அதாவது இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து 2 பக்கமுமே சரி, திமுக பக்கமும் சரி, அதிமுக பக்கமும் சரி, வாக்காளர்களுக்கு காசு கொடுப்பாங்க. இது எப்படின்னா, அதிமுக வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வரணுன்னாலே நீ வந்து காசு கொடுக்கணும். திமுக வந்து அதிகமாக காசு கொடுப்பாங்க, அதிமுக ஓரளவுக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ திமுக ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா, அதிமுக குறைந்தபட்சம் ஓட்டு வாங்கணுன்னாலும் 500 ரூபாய் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஏன்னா 2000 ரூபாய் வாங்குகிற திமுககாரன் வந்து பக்கத்து வீட்டில் இருக்க அதிமுககாரங்கிட்ட சொல்லுவான், ஏய் எங்கள் பார்ட்டி பற்றியா 2000 ரூபாய் வந்துருச்சு எங்களுக்கு அப்படின்வான். அப்போது இவங்க வந்து 500 ரூபாய் கொடுத்தே தீரணும். இப்போ இந்த 500 ரூபாய் கொடுக்கறது இல்லை 1000 ரூபாய் கொடுக்கறது, 500ல் பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை பொறுத்து ரொம்ப க்ளோஸான தொகுதினா இவங்களும் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ரைட்டா? ரொம்ப டஃப்பாகுது தொகுதி அப்படின்னா இவங்களும் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா காசு வேணும். அப்போது எடப்பாடி வந்து அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி தேர்தலை நாங்கள் சந்திக்கணும்னா காசு இல்லை எங்ககிட்ட, நீங்கள் வந்து காசுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. பொதுவாக வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி அண்ட் கோ கிட்ட தான் பணம் வாங்குவாங்க. இவங்க ஆட்சியில் இருந்த 4.5 வருஷமுமே வந்து இவங்க வந்து பிஜேபிக்கு ஃப்ளைட்டில் கொண்டு போய் கப்பம் கட்டுவாங்க. கர்நாடகா தேர்தலில் இருந்தப்போ ஹெலிகாப்டரில் பணம் இறங்கிச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்சார்ஜாக ஒரு ஏரியாவில் இருந்தார். அந்த ஏரியாவுக்கு ஹெலிகாப்டரில் பணம் போச்சுன்னு ஒரு அலிகேஷன்லாம் வந்தது. ஓபிஎஸ் பையன் வந்து பணத்தோட மால்தீவ்ஸ் பக்கத்தில் இன்டர்போல் கிட்ட லட்சக்கணக்கான பணத்தோடு மாட்டியிருக்கான். அது மாதிரி அதிமுக அமைச்சர்களோட பசங்க எல்லாமே பணத்தை வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு விளையாடுறது தான். இந்த தனி ஃப்ளைட்டில் விளையாடுறதுன்றது இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இந்த முறை எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல, அதானி வந்து நான் தரேன் பணம் அப்படின்றார். அதாவது இப்போது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்க இல்லையா, டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கே எஃபெக்ட் ஆகும்னா, இங்கே ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுன்னா அங்கே பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா டபுள் இன்ஜின். அப்போ யார் இங்கே வந்து பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரள மாநிலத்திலேயே விழிஞம், திருவனந்தபுரம் பக்கத்தில் விழிஞம் துறைமுகத்தையே பண்ணது யாருன்னா அதானி. சென்னை நகர ஏர்போர்ட் யார்? அதானி. சென்னை போர்ட்டோட எக்ஸ்டென்ஷன் காமராஜர் போர்ட்டுன்னு திருவொற்றியூரில் பண்ணியிருக்கிறது யார்? அதானி. ரைட்டா? அதானி நினைச்சார்னா ஸ்டெர்லைட் ஆலையே அவர் டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைட்டையே காப்பரையே இங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டா? இதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார். இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் ஊழல் சர்க்கார்ன்றதுனால தான் டப்பா என்ஜின் சர்க்காருன்னு ஸ்டாலின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ டபுள் என்ஜினா டப்பா என்ஜினா, ஒருவேளை டபுள் என்ஜினாக வந்துருச்சுன்னா நமக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால அதானி அதிமுகக்கு இந்த முறை ஃபைனான்ஸ் செய்கிறார். பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.